ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி நம்ம 10th மேக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சைடில் நம்ம கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக கொஞ்சம் டாபிக்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம், என்னென்னலாம் கற்றுக்க போகிறோன்னா, ஒரு வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணலாம், ஒரு ஆப் எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம், அப்புறம் வந்துட்டு ஒரு கேமிங் சாஃப்ட்வேர் நம்ம எப்படி டெவலப் பண்ணலாங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு இந்த வர்ற வீடியோஸ்லலாம் நான் சொல்லிக் கொடுக்கேன். சைட் பை அந்த 10th மேக்ஸ் சைட் பை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். இந்த ப்ரோக்ராம்ஸையும் நம்ம பார்ப்போம். ப்ரோக்ராம்ஸுங்கிறது ரொம்ப டஃப்பெல்லாம் கிடையாது. அதில் ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல லேர்ன் பண்ணுவோம். ஓகேவா? ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் நம்ம கற்றுக்க வேண்டிய டாபிக்ஸ் என்னென்னா, வேரியபிள்ஸ்னால் என்ன, அப்புறம் இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, அரேனா என்ன, லூப்ஸ்னா என்ன, ஃபங்க்ஷன்ஸ், டேட்டா டைப்ஸ், பூலியன் லாஜிக், ஆப்ரேட்டர்ஸ், அப்புறம் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ மெயினான இம்பார்ட்டண்டான உள்ள டாபிக்ஸ் மட்டும் நான் இதில் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஒவ்வொன்றையா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வேரியபிள்ஸ். லூப்னா ஃபார் லூப், வைல் லூப்னு வரும். இஃப் ஸ்டேட்மெண்ட்னா இஃப், எல்சி, எல்இஃப்னு வரும். ஓகேவா? இதெல்லாம் என்ன, எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இஃப் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஃபார் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், வைல் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், எல்லாமே நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்ப்போம். வேரியபிள் ஹேஸ் ஏ நேம். வேரியபிள்ங்கிறது ஒரு நேம். அண்ட் யூ கேன் ஸ்டோர் சம்திங் இட். ஓகேவா? வேரியபிள்ங்கிறது ஒரு நேமு. அந்த நேமுக்குள்ள, அந்த இதுக்குள்ள நம்ம எதையாவது ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி. ஓகேவா? இப்போ பாருங்க, எக்ஸாம்பிள் நான் சொல்லி கொடுத்துட்றேன், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ ஒரு பாக்ஸ் இருக்கு. இந்த பாக்ஸ் வந்து என்ன பாக்ஸ்னா, ஃப்ரூட் பாக்ஸ். ஒரு ஃப்ரூட்டு பெட்டி வச்சுருக்கீங்க. ஓகேவா? அந்த ஃப்ரூட் பாக்ஸுக்குள்ள ஆப்பிள் இருக்கலாம், கிரேப்ஸ் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? என்ன ஃப்ரூட்னாலும் நம்ம வச்சுருக்கலாம். ஓகேவா? இந்த உள்ள ஃப்ரூட் பாக்ஸு அப்படிங்கிற அந்த பேர் தான், அந்த பாக்ஸ் தான் வேரியபிள் நேம். ஓகேவா? இந்த ஃப்ரூட் பாக்ஸ் அப்படின்னு நம்ம கொடுக்கறது தான் வேரியபிள் நேம். வேரியபிள்னா என்ன, நம்ம அந்த திங்ஸுக்குள்ள, அந்த இதுக்குள்ள ஏதோ ஒன்று ஸ்டோரேஜ் மாதிரி. ஓகேவா? நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம். இந்த ஃப்ரூட் பாக்ஸ் அப்படிங்கிறது பேர் என்னது, வேரியபிள் நேம். அப்புறம் இந்த ஆப்பிள், அதுக்குள்ள அந்த பாக்ஸுக்குள்ள போடுற ஃப்ரூட்ஸ் தான் அதோட வேல்யூ. ஓகேவா? புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். ஓகேவா? இப்போ வந்து பைத்தான் ப்ரோக்ராம் பொறுத்தவரையில் நிறைய ப்ரோக்ராம் இருக்குது. C++, ஜாவா ஸ்கிரிப்டு, .NET, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ பைத்தான் வச்சு சும்மா நான் ஒரு ஷார்ட்டாக சொல்லித்தரேன். பைத்தானில் எப்படி எழுதுவாங்கன்னா, டைரெக்டாக எழுதிடுவாங்க. C++லாம் ரொம்ப கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும், ரொம்ப இது ஷார்ட்டாக இருக்கும் பைத்தானு. இதில் வந்து ஃப்ரூட் பாக்ஸ் ஈக்குவல் டு ஆப்பிள் அப்படின்னு டைரெக்டாக நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். ஓகேவா? ஃப்ரூட் பாக்ஸ் அப்படின்னு இதில் இருக்கிறது வந்து வேரியபிள் நேம். இது வந்து வேரியபிள் நேம், வேல்யூ, அதுக்குள்ள வேல்யூ, அவ்வளோதான். இதுதான் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேரியபிள் நேம்னா என்னன்னு இப்போ தெரிஞ்சிருப்பீங்க, வேல்யூனா என்னன்னு தெரிஞ்சிருப்பீங்க. ஓகேவா? புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? அடுத்து பாருங்க, வேரியபிள்ஸ் கேன் ஹோல்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா. ஓகேவா? அது வந்து வேரியபிள் வந்து ஹோல்டு பண்ணும் நிறைய டேட்டாவை. லைக் ஹோல் நம்பராக இருக்கலாம், அது டெசிமல் நம்பராக இருக்கலாம், டெக்ஸ்டாக இருக்கலாம். ஓகேவா? இப்போ நான் இங்கே என்ன சொன்னேன், ஆப்பிள் இருக்குன்னு சொன்னேன். ஓகேவா? அதுக்குள்ள இப்போ ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ வாட்டர் பாட்டில்ங்கிறது வேரியபிள் நேம். அது 1 லிட்டர் வாட்டர் பாட்டில். அப்போ 1 லிட்டர் தான் அதுக்குள்ளே தண்ணி ஊற்ற முடியும். ஓகேவா? அந்த 1 லிட்டர் அப்படிங்கிற அந்த நம்பரை மென்ஷன் பண்ணுறது வந்து ஹோல் நம்பரை மென்ஷன் பண்ணும், அல்லது டெசிமல் நம்பரை மென்ஷன் பண்ணும், அல்லது பாக்ஸுக்குள்ள வேல்யூ, அந்த டெக்ஸ்ட்டை மென்ஷன் பண்ணும். ஓகேவா? வேரியபிள்ஸ் நேமுக்குள்ள என்ன வரலாம், நம்பர் வரலாம். டெசிமல் நம்பர்னா புள்ளி வச்சு வர்றது. ஓகேவா? புள்ளி வச்சு வர்றது. அதே 1 லிட்டர் பாட்டில் 1/2 லிட்டர் நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம். 1/2 லிட்டர்னா புள்ளி வச்சு ஒரு 0.5ன்னு போடுவோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வரும். அல்லது இந்த மாதிரி டெக்ஸ்டா வரும், உள்ள போடுற மெசேஜ், ஸ்டோர் பண்ற இது ஸ்டோரேஜ். ஓகேவா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஹோல் நம்பருங்கிறது 10, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். டெசிமல் நம்பருங்கிறது புள்ளி வச்சு வர்றது. டெக்ஸ்ட்ங்கிறது ஒரு ஆப்பிளோ ஏதோ ஒரு திங்ஸோ இல்லை ஒரு பேருங்கிறது தான் டெக்ஸ்ட். ஓகேவா? இப்போ பாருங்க, இந்த ஹோல் நம்பரை நம்ம என்ன சொல்லுவோம், இன்ட்டுன்னு மென்ஷன் பண்ணுவோம். INT. ஹோல்டு நம்பரை நம்ம சிஸ்டமுக்கு புரிகிற மாதிரி, நம்மளுக்கு சொல்லணும்னா அது ஹோல் நம்பர், சிஸ்டமுக்கு புரிகிற மாதிரி நம்ம கோட் பண்ணோம்னா இன்ட்டுன்னு சொல்லுவோம். இன்ட் இஸ் ஈக்குவல் டு 10. ஓகேவா? அதே இது இந்த நேம், அதாவது இந்த டெக்ஸ்டாக வர்ற நேமோ அல்லது அந்த இதோட ஆப்பிளோட நேமோ, அதாவது டெக்ஸ்ட். ஓகேவா? ஒரு லெட்டர்ஸ்,
லெட்டர்ஸ் ஃபார்மெட்டில் வர்றது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்ட்ரிங்குன்னு மென்ஷன் பண்ணுவோம். STRING ஸ்ட்ரிங் அப்படின்னு போட்டு எழுதுவோம். ஓகேவா. அடுத்து பாருங்க, புள்ளி வச்சு வர்றதெல்லாம் ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஃப்ளோட்டுன்னு போட்டு எழுதுவோம். அவ்வளோதான். ஜஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஆப்ரேட்டர்ஸ்னா என்ன, டிவிஷன் சிம்பிள், இது வந்து மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். ஓகேவா. நம்ம நார்மலாக மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் மேக்ஸில் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. ஆனால் சிஸ்டமில் வந்து இந்த மாதிரி ஸ்டார் டைப் தான் வந்து மல்டிப்ளிகேஷன் சிம்பிளாக வரும். ஓகே. மல்டிப்ளிகேஷன் ப்ளஸ்ஸாக இருக்கலாம், மைனஸாக இருக்கலாம், ஈக்குவல்ட்டாக இருக்கலாம், ப்ளஸ் ஈக்குவல்ட்டாக இருக்கலாம், மைனஸ் ஈக்குவல்ட்டாக இருக்கலாம், ஈக்குவல்ட்டாக இருக்கலாம், நிறைய இருக்குது ஆப்ரேட்டர்ஸ். ஓகேவா. அது என்னென்ன மாதிரிலாம் இருக்கும், எப்படி எப்படி ஆப்ரேட் பண்ணுவோம், என்ன நம்பர் கொடுத்தா எப்படி எக்ஸிக்யூட் ஆகும், அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா. ஜஸ்ட் இதை தெரிஞ்சுக்கோங்க. கான்ஸ்டன்ட்னா என்ன, கான்ஸ்டன்ட்னா இப்போ ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா. இந்த பை வேல்யூங்கிறது 3.14 தான். இந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக நிறைய வேல்யூஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு வீக்குக்கு வந்து 7 days தான் இருக்கும். ஓகேவா. இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி கான்ஸ்டண்ட்டாக அப்பயே நம்ம கான்ஸ்டண்ட்டாக ஸ்டோர் ஆகியிருக்கிற அந்த ஸ்டோரேஜ் ஃபுல்லாமே கான்ஸ்டன்ட் வேல்யூன்னு சொல்லுவோம். ஓகேவா. சும்மா அந்த நம்பர் கொடுத்தாலே அந்த சிஸ்டம் எப்படி எடுத்துருக்கும், 3.14 பை வேல்யூ அப்படின்னு கொடுத்துட்டோம்னாலே அது எப்படி எடுத்துக்கிடும், 3.14. நம்ம வேல்யூ மென்ஷன் பண்ணாலும் பண்ணாட்டினாலும் சேமாக அது கான்ஸ்டன்ட் வேல்யூவாக ஆல்ரெடி ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா. அவ்வளோதான் கான்ஸ்டன்ட்னா. இப்போதைக்கு உங்களுக்கு நம்ம என்ன கவர் பண்ணியிருக்கோம், வேரியபிள்ஸ்னா என்னன்னு கவர் பண்ணியிருக்கோம். வேரியபிள்ஸ்னா என்ன, இதுதான் வேரியபிள்ஸ். இது வந்து வேரியபிள் நேமு, கொடுக்குற வேல்யூ எப்படியெல்லாம் இருக்கலாம், ஒன்று இன்டீஜராக இருக்கலாம், ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், ஃப்ளோட்டாக இருக்கலாம். அந்த 3ல் நம்ம படிச்சிருக்கோம். ஹோல் நம்பர் உங்களுக்கு தெரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன், டெசிமல் நம்பர், டெக்ஸ்ட். ஓகேவா. இப்போதைக்கு இந்த வேரியபிள்ஸ்னா என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஓகே. வேரியபிள்ஸில் உள்ள டேட்டா டைப்ஸ்னால் இந்த மாதிரி என்ன மாதிரி டைப்பில் இருக்குங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து ஒரு டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இதில் உங்களுக்கு ஏதாவது புரியலை, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.